தெரியும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது பார்த்தீங்கன்னா KV2, அதாவது கிராணி சாப்டர் 2. இல்லை அந்த மொட்டை தாத்தா இருப்பார், அதாவது இந்த கைவன் மொட்டை. ஓகே, நம்ம டிஃபிகல்ட்டி ஈஸி, எப்போவுமே உங்களுக்கே தெரியும் ஈஸி தான் நம்ம வைப்போம். குவாலிட்டி ஹையில் வச்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு டேலேயே எஸ்கேப் ஆகுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செகண்ட் டேயில் எஸ்கேப் ஆகுனா லைக் பண்ணுங்கள், இல்லை அவுட் ஆயிரும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டே 1 ஃபஸ்ட்டு டேலேயே எப்படியாவது நான் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறேன். ஐம் ப்ரோ கைஸ், நான் ரொம்ப ப்ரோ அப்படின்னு சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த கைவையும் அடிக்கடி வந்து தொல்லை பண்ணுவாங்க. இதில் நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோங்க, அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எப்படா வருவேன்? கைவி சீக்கிரமாக வந்துடுங்க. இந்த கைவன் தான் காது கேட்காத கைவன் நாய். சர்ட் வந்துட்டான். சாரி கைவா, தெரியாமல் சொல்லிட்டேன். கைவி வாமா, கைவி கைவி கைவே காணும். என்ன வருது? போடி கைவி போயிடுச்சு. இப்போ நம்ம மேலே போக வேண்டியதான். இந்த ட்ரிக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வச்சுருக்கோம் டக்டே சுத்தம் தண்டம், இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, தயவு செஞ்சு நான் அவுட் பண்ணிடாத கைவியன் கேவா ஓட விருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன், எடுத்துக்கலாம். கைவிக்கு மேலே வந்துடுவோன்னு பயமாகவே இருக்குதுங்க. இதுக்கும் நம்ம இங்கே அப்புறமா செக் பண்ணிப்போம். இங்கே செக் பண்ணலாங்க. சம்டைம்ஸ் இங்கே பேட்லாக்கி கிடைக்கும். ஓ, சொன்ன மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க பேட்லாக்கி. போடு தக்கிட. இப்போ இங்கே கன்று இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இல்லை ஃபியூஸு கவர்ஸ் பார்த்துப்போம். கைவி வந்தாலும் தெரியும். இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இங்கே போடுங்க கன்று. கைவியும் போட்டு தள்ளிடலாம். கைவி இருக்கையா? படி கைவி இல்லை. ஓகே, நம்ம இதை தட்டி விட்டு உள்ளே போயிடுங்க. நம்ம அவ்வளோ ப்ரோலாம் இல்லைங்க, அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்? என்னது டேய் இல்லைடா. ஓகே, உள்ளே போயிடலாம். கைவி இங்கே க்ரோபார் வச்சுருக்குதுங்க. க்ரோபாரும் ஒரு எஸ்கேப்புக்கு தேவைதான். ஓகே, கேவையும் போட்டு தள்ளிடலாங்க. அப்புறம் வேணால் நம்ம எல்லா வேலையும் பார்ப்போம். கைவி வந்துருச்சு பாருங்க, நாட்டு கைவி. வாங்கிக்க இங்கே. இங்கே இருக்குது. கைவி சும்மா நாட்டுத்தனம் பண்ண வேண்டியது. கைவன் எப்போதான் வருவோம்? கைவா, அவனுக்கு வேறு காது கேட்காது. வந்துட்டான். கைவா, நான் இங்கே இருக்கிறேன்டா. வந்துட்டான் பாருங்க. நான் இங்கே இருக்கிறேன்டா. வரான் பாருங்க. நான் இங்கே இருக்கிறேன்டா. ஹாய் ப்ரோ, சுட்டுலாம் வாங்கிக்க. வந்துட்டான் பாரு கைவன். ஓகே, செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கலாம். இனிமேல் நீங்கள் தேவையில்லை, வாங்கிக்க. ஓடா கைவா. செக்யூரிட்டிக்கு எடுத்துட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போங்க. ஓகே, தேவையில்ல, கீழே போயிடு. டோர் ஹேண்டில், எஸ். எல்லாத்தையும் எடுத்து நம்ம கீழே போட்டு வந்துடலாங்க. கைவா வாங்கிக்க. இங்கே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லைங்க. இல்லை, இது இல்லை. போயிடலாம். இங்கே டோர் லாக் இருக்குமா? இல்லை, ஹெலிகாப்டர் மேனுவல். நெக்ஸ்ட் என்ன எஸ்கேப் பண்ணலான்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான எல்லா எஸ்கேப்பையும் நான் பண்ண முடியும். எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஐயா உள்ளே போடா. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை சுத்தம். ஓகே, எங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே சம்டைம்ஸ் ஏதாவது ஒடிச்சு வச்சுருக்கும் கைவி. இந்த கைவிக்கு வர வேலையே இல்லைங்க. எல்லாத்தையும் பிடிச்சி வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருது, அப்புறம் போகவும் விட மாட்டேங்குது. பாவம் கைவி விட்டு. ஆனால் விடாது, ஏன்னா இது நாட்டு கைவி. ஓகே, போட் தேவையில்ல. நம்ம மேலே போவோம். ஓகே, மேலே போய் இந்த பேட்லாக் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எஸ்கேப்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து கீழே போட்டுருணும். அப்போ தான் எஸ்கேப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே,
எட்ரா படலக்கிய கேவி வேறு எந்திரிச்சிருக்கும், நம்மளை அடிச்சிடுமோன்னு பயமாகவே இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம விளாடுவோம். ஓ டோர் லாக் எங்கே இருக்குது? நான் டோர் லாக் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன், தண்டமாக தான் கிடக்கும். கேவி போடுங்க. கேவி போமா நீ போமா ஜாலியா. போயிடுச்சு. ஐயா அந்த சைடு தானே நம்ம போனோம். ஓடி கேவி போட்டு போயிடலாம். கேவி வரும். ஓகே கேவி சம்டைம்ஸ் வந்துடுவான். கேவா உன்னோட செக்யூரிட்டிக்கு இப்போ என்னோட கண்ட்ரோலில் இருக்குது, அவனால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே மேலே போகலாம். ஓகே இங்கே சம்டைம்ஸ் எதாவது இருக்குங்க, வெப்பன் கீ அந்த மாதிரி. ஓகே ஹேண்ட் வீல் நம்ம தேவையான பொருள் தான். கன்று இருந்தால் மட்டும் போதுங்க. கையை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். போடு வெப்பன் கீ சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்குது. அதனால் அப்புறமா வந்து எடுத்து போய் இதை நம்ம முதல்ல கீழே போட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். கேவி இருக்குமா? பயமாக இருக்குது. இல்லை கேவி இல்லை. கைவா இந்த சைடு கேவி இருக்குமா? இல்லை கைவி இல்லை. ஓகே போயிடலாம். கேவி இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் போகிறேன். இல்லை போகலாம், தைரியமாகவே போகலாம். ஓகேங்க போட்டுடலாம். கைவா அங்கே தான் இருக்கான், பார்த்து போகலாம். கைவா திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துறாரு. இல்லை இந்த நாய் இல்லை, நல்ல வேலை. ஓகே நம்ம போய் நம்ம வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா பொருளையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணலாங்க. க்ரோபார் வேறு தேவை. முதல்ல இந்த வெப்பன் கீயை கண்டுபிடிச்சிட்டு 2 பேர்த்தையும் போட்டுடலாம். அப்புறம் நம்மளோட எல்லா அடுத்த கட்ட நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே வெப்பன் கீ நீங்கள் மாட்டினேங்கடி, வாங்க 2 பேர்த்தையும் சால்னா வச்சு நான் சாப்பிட்றேன். என்ன சாப்பிடுவீங்களா நீங்கள்? ஓகே கைவி சும்மா போயிட்டுருக்குது. போடி சுத்தமாக போய் தலை. பெரிய மனுஷன் வந்துட்டு இருக்கா, ஆடியன்ஸ் போயிட்டுருக்க. ஓடி கேவி வருமானு பார்க்கலாம். கேவி ஹியர் இருந்தால் என்ன இல்லாட்டி என்னம்மா குனியா. ஓகே கேவி எங்கே தான் இருக்குது, ஈஸியாக ஓப்பன் பண்ணிடு. தேர்ந்தெடு சீசே. கேவி வருமா பார்ப்போம். வீடியோ எடுத்து வெளியே போடலாம். சும்மா இந்த கேவியும் கேவினோட தொல்லையும் பயங்கரமாக இருக்குதுங்க. அதனால் முதல்ல போட்டு சொல்லிடணும், அப்புறம் தான் எல்லா வேலையும். வாங்கிக்க ஓடி மறந்துருச்சு பாருங்க கை. நான் ரொம்ப தைரியசாலிலாம் இல்லை, பயந்துக்கிட்டு தான் உள்ளே ஒளிஞ்சிட்டு தான் சுடுவேன். இப்போ கைமை வர கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கைவனை காணோம். கைவா சீக்கிரம் வாடா. கைவியே மறந்து போயிடுச்சு. கைவா இருடா, நானே வெளியே வந்து போட்டு தள்ளுறேன். எங்கடா இருக்க கலவா? ஓ வந்துட்டான் பாருங்க. ஐ சி யூ. கண்டாத்தில் சுடுவான்டா நாங்களாம். ஓகே பாய்டா கலவா மொட்டை கொத்தா. ஓகே இப்போ ஷூட் நாம எடுத்து மேலே போவோம். மேலே எதுக்கு போயிட்டுருக்கேன்? ஓ நான் முதல்ல இந்த நாய்க்குட்டியை சுடணும்ல. ஓகே அது சுட்டு தள்ளிடலாம். நாய்க்குட்டியே நான் வந்துட்டுருக்கேன். ஐ எம் கமிங். எங்கே இருக்கிற? இங்கே இருக்கிறியா? நான் இங்கே இருக்கேன் பாரு. எங்கே காணும்? எங்கே இருக்க? நாய்க்குட்டி. சரி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கைவி. போலாம். அப்புறமா இந்த நாயை பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்கள்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகே எங்கே நீட டோர் ஹேண்டில் எங்கேயோ பார்த்தேங்க. எங்கே பார்த்தேன் டோர் ஹேண்டில்? கேவி இருக்குமா? இல்லை. எஸ் ஓகே இங்கே தான் நம்ம க்ரோபாரை பார்த்தோம். க்ரோபார் எடுத்துக்கலாம். க்ரோபார் முக்கியம்பிகள் இது இருந்தால் தான் நமக்கு நிறைய யூஸுங்க. நான் என்ன சொல்கிறேன். ஓகே ஆல்ரெடி கைவி போயிருக்கு போல்.
நம்ம டோரை சாத்தி வச்சுப்போம். இங்கே எது இருக்கான்னு பார்ப்போம். போடு கட்டிங் பிளேயர்ஸ். எஸ், இது நமக்கு தேவையான பொருள் தான். அதுக்கு முதல்ல கன்று தேவையா, அதை வேறு கீழே போட்டேன். இங்கே ஏன் நீங்கள் ஓ இங்கே இருக்குல்ல. கைவியும் கேவனும் நம்மளை தொடக்கூட முடியலைங்க, அவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டு நம்ம. ஓகே, இது இங்கே போட்டுடலாம். நம்ம கண்ணை எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணுற வேலை பண்ணுங்கணுங்க, இல்லைன்னா கைவியும் போட்டு சொல்லிடுவோம். அப்புறம் நம்ம கதை அவ்வளோதான். இங்கே இருக்க என்ன இல்லை தான் கைவி இருக்கையா நான் போயிட்டுருக்குது. போகுமா வாங்கம்மா. நான் கண்ணை வேறு காணுமே. டோர் ஹேண்டில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கண்ணு எதோட போட்டேன். எடுத்துக்கோங்க. போலாம் மேலே. கைவன் வேறு அங்கே இருப்பானான்னு பயமாக இருக்குதுங்க. இது இருந்தால் என்ன, நமக்கு தான் கண்ணு இருக்குத போட்டு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் சளிங்க, என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஓகே, போய் அந்த இன்னொரு மொட்டை தாத்தாவை போட்டுடலாம். அங்கே ஒரு மொட்டை தாத்தா இருப்பான். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கீழே போ. கட்டிங் பிளேயர் எடு. இங்கே ஏதாவது நல்ல பொருள் இருக்குங்க, பார்ப்போம். ஏமே ஓ வாட் போட் வீலா, சரி போட் ஸ்டேரிங்க ஏதோ ஒன்று, அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்ல. இப்போ ஒன்லி நம்மளுக்கு எஸ்கேப். கீழே போயிடும். ஓ ஆமாம், அதான் இது தேவை. ஓகே, கைவியும் இன்னொரு வாட்டி போட்டு தள்ளிடலாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு இது எஸ்கேப்பாக. இங்கே கண்ணு எட்ரா கண்ணு. ஓகே, ஆமாம் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. கேவா இருக்கீங்களா? வேற ஆடி இங்கே இருக்குது பாருங்க, மூஞ்சிலே ஒரு ஷூட் வாங்கிக்க. உனக்கு இது தேவையா? இல்லை தேவையான்னு கேட்குறேன். எதுக்கு தேவையில்லாமல் என்னை பிடிச்சி வச்சுருக்கேன்? நான் சுட்டே சாகடிப்பேன். ஓகே, வேறு என்ன இருக்காண்ணா? கைவா வாடா, சீக்கிரம் வாடா கைவா. எனக்கு டைம் நிறையா இருக்குது. சரி, டைம் கம்மியாக இருக்குது. கைவா வேகமாக வா, எனக்கு டைம் இல்லை. நம்மளே பேசாமல் காலத்தில் இறங்கிட வேண்டியதாங்க. ஓ ஏன்பா பயமாக இருக்குதுங்க. கிளவா எங்கடா இருக்கிற? வேகமாக வாடா, இதால் வெயிட் பண்ண முடியாதுடா. நானும் பயத்தில் இருக்கிறேன். ஓ பயமாக இருக்குது. கேவா வாடா வேகமா. ஆமாம் எடுத்துக்கலாம். எங்கடா இருக்கிற? மொட்டை சொட்டை தலையா? மொட்டை இல்லையா, சொட்டை. இன்னும் மட்டும் வாங்கிக்க போடா நாயே. மட்டும் பாருங்க, நல்ல வேலை போட்டு தடுத்தோம். கீழே ஏறி மிதி. ஓகே, நீங்கள் போட்டலாம். ஓகே, இப்போ நாய்க்குட்டியை பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை நம்ம இங்கே கட் பண்ணிடலாம். ஓகே, ஓட்டியாச்சு. கீழே போ. எங்கடா கண்ணு? முதல்ல இந்த ரெஞ்ச் இருக்குது. ரெஞ்ச் எங்கே இருக்குது? ஓகே, கன் எடுத்துப்போம். முதல்ல நாய்க்குட்டி வரும்ல, அப்போ சுட்டு சரியா. எனக்கு என்ன தோணுதுங்க, முதல்ல இந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஹேண்டில் எடுத்து கீழே மாட்டிட்டு வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் டேலே எஸ்கேப் ஆயிடுவேன்ற நம்பிக்கையாக வருது. ஆனால் எஸ்கேப் ஆக வேணாலும் தெரியல. ஓகே, சுற்றி விட்றலாம். சுற்றுட்டோம். அது பாட்டுக்கு சுற்றிட்டு கிடக்கும். நம்ம வேலையை பார்க்கலாம். மேலே போயிடுச்சு பாருங்கள். இனி ரோபோட் தேவையாட மேலே வச்சுட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் டேலே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டேலே எஸ்கேப் ஆகிட்டேனாங்க. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். நம்ம டீலு. ஓகே, நம்ம க்ரோபார் எங்கே போட்டேன்? சரி, க்ரோபார் எங்கேயோ? நான் க்ரோபார் எங்கே வச்சேன்? எங்கே க்ரோபார் எங்கே? மேலே போய் பார்க்கலாம். மேலே இருக்காதுங்க. எங்கே வச்சேன்? இங்கே. ஓகே, திரும்ப இங்கேயே போய் பார்ப்போம். ஓ, க்ரோபார் இங்கே இருக்குதுங்க. நமக்கு தான் கண்ணு தெரில. ஆல்ரெடி கண்ணாடி போட்டிருக்கிறேன், ஆனாலும் கண்ணு தெரில, பார்த்துக்கோங்க. ஓகே, போகலாம். எஸ்கேப் ஆகிட்டோன்னு நினைக்கிறேங்க இன்னும். ஸோ இது வேறு இந்த டோர் பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்குதுங்க. வேறு பார்த்துருச்சு.
சாரி கேவி தப்பாக சொல்லிட்டேன், உடனே பற்றி தப்பாக சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ பார்த்துங்க, அந்த சைடு கேவி இருப்பானா தெரியலையே. கேவி இருந்தால் என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன, நம்மளுக்கு போய் வேலை எஸ்கேப் ஆகணும். எனக்கு தெரியாமல் ஃபோட்டோவை தள்ளி விட்டேங்க, அதான் அந்த கைவிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எட்ரா பாட்டிக்கு இப்படி ஓப்பன் கேவி எப்படா ஓப்பன் பண்ணும்? இவன் எங்கே இருக்குதோ? கேவி நாட்டு கேவி, நீ வேற நான் டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கிறேன். கிளம்பிடு இங்கேருந்து, நான் எஸ்கேப் ஆகணும் சீக்கிரம். ஐயோ மறந்து போச்சே, விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதனால் மறந்து போச்சு. அம்மா கேவி கேவி டென்ஷன் ஏற்றுது. வாடகை கேவி எங்கே இருக்க? வந்துட்டான், வாங்கிக்க போயிரு. பேட்லக்கு இங்கே ரோபாய். ஐயோ கைவா வாங்கிக்க. ஓகே 2 பேர்த்தையும் முடிச்சாச்சு. இனிமேல் நான் பொறுமையாக வேலையை பார்ப்போம். ஓகே இதை ஓப்பன் பண்ணணும். ஓகேங்க, அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். கைவி பாய் பாய். கைவா மொட்டை தாத்தா சொட்டை தலையாக போயிரு. ஓகே சொன்ன மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், பாய். சூப்பர், ஃபஸ்ட் டேலே எஸ்கேப் ஆகிட்டோம். பாய் காய்ஸ், பாய்.